அறுபடை வீடுகள் பார்த்திங்கன்னா எப்போதுமே மலை ஏறி தான் 5 படை வீடுகளும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். திருச்செந்தூர் மட்டும் அதிலேருந்து விதிவிலக்காக தெரியுது. எதனால் திருச்செந்தூர் மலை மேலே இல்லாத தலமாக இருக்குது? அறுபடை வீடுகளில் 6 படை வீடுமே மலையில் இருக்கிறது தான். திருச்செந்தூருமே மலையோட சம்பந்தப்பட்டது தான். அதில் பிரதானம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோவில். உள்ள நாம போய் பிரதட்சணம் பண்ண முடியாது. 2வது படை வீடு திருச்செந்தூர். இதனுடைய விவரங்களோட இதற்கு அடுத்தடுத்த படை வீடுகளுடைய பெயர்களோட இது உள்ளுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு அடுத்தது திரு ஆவினன்குடி பழனி. நல்ல நமக்கே தெரியும், எல்லாரும் மேலே போய் முருகனை கவனித்து பார்த்துட்டு வருவோம். 4வது படை வீடு சுவாமிமலை. 60 தமிழ் வருஷத்தினுடைய திருநாமங்கள் அது மேலே ஏறி போய் ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முருகன் அப்பனுக்கே ஞானோபதேசம் பிரணவ உபதேசம் செய்தவர். அதற்கு அடுத்தபடியாக 5வது படை வீடு திருத்தணி. 6வது படை வீடு படமுதிர்ச்சோலை. இதுல திருச்செந்தூர்ல நக்கீரர் சொல்றதையும் சரி, ஆதிசங்கரர் சொல்றதையும் சரி, மலை மேலதான் முருகன் இருந்தார். இந்த மலைக்கு கந்தமாதன பர்வதம் அப்படின்னு பேர். சந்தன மரங்கள் கூடிய சந்தன காடு கூடிய சந்தன மலைக்கு மேல் முருகன் அங்க இருந்தார். எப்போ இருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடியது கலியுகம். இதுக்கு முன்னாடி 27 சர்க்கிள் ஓடி இருக்கு. இது 28வது சதுர்யுகம். சதுர்யுகம்னா 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது இதுவரைக்கும் 27 சர்க்கிள் ஓடி இருக்கு. இது 28வது. அதுல முதல் பாதத்துல இருக்கும். இப்போ 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் எங்க வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். அப்படி அவர் சங்கல்பம் பண்றத கைலாயத்துல இருந்து முருகப்பெருமான் கிளம்பி வந்து சேர்ந்த இடம் இந்த இடம். கைலாயத்துல முருகப்பெருமானுடைய ஜனனத்தை சொல்றத கச்சேப்ப சிவாச்சாரியார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய அப்படின்ட்டு. முருகப்பெருமான் அருவம், வடிவம் இல்லாதவன். உருவம் நமக்கு தெரியறதுக்காக 6 முகம். இது எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கர்ப்பவாசம் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா கருவில இருந்து வெளியில வரணும். இவர் யார் அப்படின்னா உதித்தனன் உலகமுய்ய. அப்படி கைலாயத்துல அந்த சுவாமி எப்படி அப்படின்னா கர்ப்பவாசம் இல்லாமல் ஜனித்தவர். சிவபெருமானுடைய நெற்றி பொட்டிலே இருந்து நெற்றி கண்ணிலே இருந்து 5 முகத்திலே இருக்கக்கூடிய 5 தீப்பொறிகள் வெளியில வருது. இந்த 5 தீப்பொறிகள் வெளியில வரத்த பார்வதி தேவி எழுந்து பயப்படுறான். உக்ரமான. அப்ப பார்வதி தேவியினுடைய பார்வை 6வதா அதுல ரகசியமா போயிடுறது. ஏன்னா எதுக்குமே அம்பாள் இல்லாம கிடையாது. 6 தீப்பொறிகளும் பூமியில வந்து விழுறது. அது பூமாதேவி, ஜெகன்மாதா பூமாதேவி கையில வாங்க. அந்த தேஜஸை, அந்த அக்னியை பூமாதேவியினால் பூரணமா வச்சுக்க முடியல. கொண்டு போய் அக்னி கிட்ட கொடுக்குறான். அக்னி பகவான் அவரே அக்னி. அந்த அக்னி தன்னுடைய கையில அதை வச்சுக்க முடியல. அந்த அக்னி பகவான் எடுத்துட்டு போய் கங்கையில சேர்க்கிற. கங்கை பார்க்கிறா, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய கங்கை. அதாவது ஒருத்தர் ஞானம் பெற வேண்டும் என்றால் 2 பேருடைய சம்பந்தம் இல்லாமல் ஞானத்தையோ மோட்சத்தையோ அடைய முடியாது. ஒன்னு கங்கை, இன்னொன்னு முருகன்.
2 பேரையும் எல்லாரும் தொட்டிருப்பான். ம். ஏதாவது ஒரு வகையில எங்கேயாவது அதை ஸ்பர்சம் பண்ணினால்தான் அவளுக்கு அடைய வேண்டிய வீடு கிடைக்கும், ம். பதம் கிடைக்கும். அப்போ அந்த கங்கையாகப்பட்டவள் ஒரு தீர்த்தத்தை தானே ஏற்படுத்தி ம். அதுல இந்த 6 தீப்பொறிகளையும் இட அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாக உருவெடுத்தது. அந்த 6 குழந்தைகளுக்கும் ஸ்தன்யபாரம் பண்ணி வைக்கிறதுக்காக 6 கன்னி பெண்களை, கார்த்திகை பெண்களை மகாவிஷ்ணு அனுக்கிரகம் பண்ணி பிரம்மா அனுகிரகித்து அந்த 6 குழந்தைகளை எடுத்து ஸ்தன்யபாரம் பண்ணி அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் எடுத்து ஸ்தன்யபாரம் பண்ணி கீழே விட்ட உடனேயே யுவாவா மாறிட்டார். யுவான்னா ஒரு சின்ன ஒரு உடனே வளர்றது. இவாளுக்கெல்லாம் 4 வருஷம் காலம் கிடையாது. அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் உதித்தனன் உலகமுய்ய அப்படின்னார். ஞான சூரியன் உதித்தது. அவ முருகன் யார் அப்படின்னா சச்சிதானந்தன் தான் முருகன். சிவபெருமான், உமையம்பிகை இவாளுடைய சேர்த்தி முருகன். சிவபெருமான், உமையம்பிகை இவா 2 பேரையும் நாம் ஆனந்தமா அனுபவிக்கிறோம்னால் முருகன். முருகனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் சாதாரணமா அந்த விக்கிரகம் நமக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன். அதுல முருகப்பெருமானுடைய இடது கை பொதுவா நீங்க முருகன் அப்படின்னால் அந்த இடது கை ஊருகஸ்தமாக இருக்கும், மீனாட்சி அம்மனை போன்று. முருகப்பெருமானுடைய வலது கரம் அபயஹஸ்தமாக இருக்கும், தட்சிணாமூர்த்தி போன்று. அப்ப இவர் யார்? சிவ சக்தி சேர்ந்த ஒரு ரூபம், உமையொரு பாலன். இந்த ரூபம் தான் சோமாஸ்கந்தர் வடிவத்துல முருகனை பார்க்க முடியாது. அந்த முருகன் அந்த இடத்துல இருந்து, இதுல ரொம்ப ஆச்சரியம், முருகன் பிறந்த உடனேயே, முருகன் யுவாவான உடனேயே அவருக்கு சகலவிதமான வேதங்களும் சம்பூர்ணமாச்சு. அந்த முருகப்பெருமான் பிறந்த கையோடையே ஸ்காந்தம் சொல்றது, ஜெயந்திபுர மகாத்மியம் சொல்றது. ஜெயந்திபுர மகாத்மியத்துல வியாச பகவான் சுகபிரம்மத்துக்கு அனுகிரகம் பண்ணி தரார். அப்ப அவர் வியாசர் சொல்றார், அங்கேயே முருகனுக்கு விவாகம் ஆயிடுத்து. வியாசர் சொல்றார், ஜெயந்திபுர மகாத்மியத்துல சொல்றார். யாரை விவாகம் பண்ணிக்கிறா அப்படின்னா மகாவிஷ்ணுவனுடைய 2 கண்கள்ல இருந்து 2 குழந்தைகள் பிறக்கிறான். மகாவிஷ்ணு ஆச்சரியப்படுற. மகாவிஷ்ணு நாம் ஏதாவது உபகாரம் பண்ணணுமே நினைக்கிறார். அவருடைய 2 கண்களிலே இருந்து 2 குழந்தை. வலது கண்ணிலே இருந்து சுந்தரவல்லி, இடது கண்ணிலே இருந்து அமிர்தவல்லி. சுந்தரவல்லி தான் வள்ளி, அமிர்தவல்லி தான் தேவசேனா என்கின்ற தெய்வ யானை. முருகப்பெருமான் யுவாவா வளர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல கைலாய பர்வதத்துக்கு பக்கத்துல தாரகாசுரனை ஹிம்சை தாங்க முடியாத போது தன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து விட்டு எறிய தாரகாசுரன் மடிய தாரகாசூர சம்ஹாராய நமஹ ரக்ஷோபல விமர்தகாய நமஹ அப்படின்னு முருகனுக்குரிய நாமாவளியே அது சொல்லப்படுறது. அப்போ அந்த இடத்துல கொலுவிட்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஏன்னா ஸ்திரி சம்பந்தம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, தேவியினுடைய தொடர்பு இல்லாமல் பூஜை பூர்த்தி ஆகாது. எந்த தேவதையை வழிபடலாம்? அந்த தேவதைக்கு சக்தி வேணும். அந்த தேவதை குறித்தான் அந்த சக்தி உபசக்தியாக தேவி. கணபதினா வல்லபா, சுப்பிரமணியர் என்றால் தேவசேனா, சிவபெருமான் என்றால் கௌரி, மகாவிஷ்ணு என்றால் மகாலட்சுமி. இப்படி வரிசையா சூரிய பகவான் என்றால் உஷா தேவி, ஆனால் தேவிக்கு தேவியே. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த அந்த சக்தியோடு கூடிய அந்த முருகப்பெருமான் தான் எங்கு சென்று அமர வேண்டும் என்ற போது விஸ்வகர்மாவை அழைத்து கேட்டபோது முருகப்பெருமான் கைலாயத்துல இருந்து தேவர்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்களோடு அவரை பூஜிப்பதற்காக அந்த இடத்துல அங்கே எல்லோரையும் அழைத்து கொண்டு கைலாயத்திலே இருந்து ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு வந்து அடைந்த மகத்தான புண்ணிய பூமி பர்வதம் கந்தமாதன பர்வதம். அப்ப முருகன் கேட்கிறார், மலை எனக்கு வேணும், கந்தமாதன பர்வதம். ஒரு புண்ணிய நதி இருக்கணும்,
தாமிரபரணி. தாமிரபரணி கங்கை மாதிரி கௌரியினுடைய அம்சம். சமுத்திரம் இருக்கணும், காடு வனம் இருக்கணும், இது அத்தனையும் சேர்ந்த பகுதி தான் திருச்செந்தூர். சுவாமினாலே முருகன் தான். அந்த முருகனுக்கு முதல்ல வச்ச பேரு நாமம் என்ன அப்படின்னா ஸ்கந்தன். வியாசர் முதல்ல பேர், நமக்கு வியாசர் தொடாத விஷயமே கிடையாது புராணத்துல. வியாசர் தான் எல்லாமே. அவர் முதல்ல பேர் கொடுக்கிறார் சுகபிரம்மத்துக்கிட்ட. சுகபிரம்மம்னு சொல்லி தானே தன்னுடைய புத்திரனை பிரம்மமே அப்படின்னு அழைச்சு முருகனுக்கு பெயர் சூட்டுகிறார் ஸ்கந்தன் அப்படின்னு. ஸ்கந்தன்னா என்னன்னா தீர்த்தம் ஒரு பேரு. ஸ்கந்தன்னா என்னன்னா ஆற்றல். ஸ்கந்தன்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்பவன். சத்ருன் சோஷயதீதி ஸ்கந்தஹா அப்படின்னு வடமொழி அமரகோசம் தெரியப்படுத்துறது. ஸ்கந்தன் வேற, கந்தன் வேற. பேர் ஒரேதான், எவ்வளவு வேறுபடுறது பாருங்க. கந்தன் அப்படிங்கறத ஆன்மாவை கட்டுப்படுத்துபவன், ஆன்மாவை ஒருநிலைப்படுத்துபவன். அதனாலதான் வள்ளல் பெருமாள் முருகனை பத்தி பாடுறத ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும் அப்படின்னா. அப்படி அப்பேற்பட்ட அந்த முருகன் திருச்செந்தூர் எனக்கு பிடித்த இடம் என்று தானே விரும்பி வந்து அமர்ந்த மகத்தான புண்ணிய பூமி. நதி, சமுத்திரம், மலை, காடு, வேத மந்திரம் பூஜிப்பதற்கு திரிசுவ தந்திரர்கள் என்று இத்தனை பேரையும் அழைத்து வந்த மகத்தான புண்ணிய பூமி.